ஸோ பேஷண்ட்ஸ்க்கு வந்து தொண்டையிலையும் வாயிலையும் வர நோய்க்காகவும் இல்லைனா உணவு குழாயில் இல்லை நுரையீரல்களில் வர நோயினாலேயோ பேஷண்ட்ஸ்க்கு சாப்பாடுல பிரச்சனைகள் வரலாம், முழுங்கும் பொழுது வலி இல்லை பொறையேற பிரச்சனைகள் வரலாம், இல்லைனா குரல்ல மாற்றங்கள் இல்லை பேச்சில் மாற்றங்கள் வரலாம். இந்த பிரச்சனைகளுக்கு ஸ்பீச் தெரபிஸ்டால ஹெல்ப் பண்ண முடியும். அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு திருப்பி சொசைட்டியில் அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்கு இன்டகிரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ இப்போ பேஷண்ட்ஸ்க்கு வந்து நிறைய பேர் பார்க்கும்பொழுது கேன்சர் டயக்னோசிஸ் பண்ணும்போதே நிறைய பேஷண்ட்ஸ் ப்ரெசென்டிங் கம்ப்ளைண்ட், அதாவது வர பிரச்சனையே வந்து சிம்டம்ஸ் வந்து குரல் மாற்றமாக இருக்கலாம் இல்லை சாப்பாடு பிரச்சனையாக இருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட்னால அந்த சாப்பாடோ குரல் பிரச்சனைகளோ கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்பீச் தெரபிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த டயக்னோசிஸ் டைம்லேருந்தே பேஷண்ட்ஸை அசஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதை ப்ரீஹாபிலிட்டேஷன் சொல்லுவோம். ஸோ ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே பேஷண்ட்ஸ்க்கு வந்து அவங்க ஃபங்க்ஷன்ஸை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு எக்ஸசைசஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அவங்களோட ட்ரீட்மெண்ட் ஜேர்னிலேயே அவங்களோட நம்ம ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு அவங்கள சாப்பாடுக்கு டியூப்ஸில் டிபெண்ட் இல்லாமல் வாய் வழியாக சாப்பிட வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அதே மாதிரி வாய்ஸ் குறையாமல் இருக்கிறதுக்கு எக்ஸசைசஸ் கொடுத்துட்டு வருவோம். அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் பேஷண்ட்ஸ்க்கு வந்து திருப்பி அவங்களோட சோஷியல் லைஃப்க்கு அவங்க ஒர்க்குக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லைனா வெளியில் நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் வந்து சாப்பாடையும் பேச்சையும் சம்மந்தப்பட்டு தான் இருக்குது. ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு தடைப்படாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எங்களால் உதவும்.